தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? கும்பராசி பொறுத்த வரைக்கும் 7.5 சனியின் பிடியில் இருக்கீங்க. 7.5 சனி லாஸ்ட் பாதச்சனியின் பிடியில் இருக்கிறீங்க. அது இல்லாமல் 5ல் குரு ரொம்ப அற்புதமாக இருக்கார். ராசியிலே ஜென்மஸ்தானத்தில் ராகு, 7ல் கேது பகவான் இருக்கார் சிம்மத்தில். சிம்ம ராசியில் கேதுவுடைய வீடு கொடுத்த கிரகம் அப்படின்னா சூரிய பகவான். உங்கள் ராசியில் ஜென்மஸ்தானத்தில் சனி 2ல் இருந்து இப்போ ராசிக்கு 2ல் அமர்க்கிறார். சனிக்கு வீடு கொடுத்த இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதிகப்படியான அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க இந்த 2026 தொடக்கத்தில். பட் அந்த ஃபீல் வந்து அப்படியே ஒரு 2லேருந்து 3 மாதத்துக்கு அப்புறமே கம்மியாக ஆரம்பிச்சு, அந்த அலைச்சல்கள் கம்மியாக ஆரம்பிக்கிறோம். பொதுவாகவே நம்மளுடைய உழைப்பு அதிகமாக இருக்குது, நம்முடைய முயற்சி அதிகமாக இருக்குது, பட் ரிசல்ட் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 2026 அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். உங்களுடைய எதிர்பார்த்த கனவுகள் நிறைவேறும். எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாள் வந்து தடைப்பட்ட சில காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் இந்த கடன் கட்ட முடியல, கடனை வாங்கிட்டுங்க, நான் கடனை கட்ட முடியல. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 4 பக்கம் கடன் வாங்கிக்குவாங்க. அங்கே ஒரு கடன், இங்கே ஒரு கடன், 4 பக்கம் கடனையும் கட்ட முடியாமல் இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய சிறு கடன்களை அடைக்க பாருங்கள். பெரிய கடன்கள் இருந்துட்டு போகுது. சின்ன கடன்கள் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டிங்கனாவே இந்த பெரிய கடனை நீங்கள் கண்டிப்பாக அடைக்கிறதுக்கான வழி பிறந்துடும். நீங்கள் சிறிய கடன்களை உருவாக்கிட்டே போனீங்க அப்படின்னா பெரிய கடன் அடைபடாது. இந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 2026 கடன்களை முடிந்த அளவுக்கு அடைபடுறதுக்கான வழிகளை தேடுங்க. அதே மாதிரி பஞ்சபட்ச நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குரிய காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடனை கட்ட முயற்சி எடுங்க. அப்படிப்பட்ட நேரத்துக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் கடனை கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கடன்கள் பாதியாக அப்படியே கம்மியாக ஆரம்பிக்கும். ஒரு வீட்டில் லட்சுமி கடாசம் முக்கியம். இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், கிரகத்துக்கு கோயிலுக்கு முன்னாடி போகிறதுல பார்த்தீங்கன்னா துவார பாலகர்கள்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து கோயில், எல்லா கோயிலும் இருக்கும் ஒரு சாமிக்கு பக்கத்தில். எதுக்கு அப்படின்னா ஒரு தீய சக்தியில் அந்த பாலகர் அவங்கள தாண்டி உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால. அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கே அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம வீடுன்னு இருக்கும் பொழுது நம்ம எப்படி தெய்வ வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகளை கவனிக்கணும்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே கவனித்து பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சனி வந்து பாதத்தில் இருக்கிறது அமரக்கூடிய காலகட்டங்களில் கால்கள் மூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாகனங்களோட பயணிக்கும் பொழுது, இந்த பாத சனிங்கும் பொழுது பயணங்களில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பயணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தொலைதூர பயணங்களை அவாய்ட் பண்ணிக்கிங்க. சனிக்கிழமை அன்னைக்கு வந்து முக்கியமான கையெழுத்து போடுறது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து சண்டே அப்படிங்கிறனால சாட்டர்டே அன்றைக்கி ஏதோ ஒரு வேலையை முடிக்கணும் அப்படிங்கன்னா அன்றைக்கினால கொஞ்சம் அவசரமாக எல்லா வேலையும் முடிப்பான். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நிதானத்தோட சனிக்கிழமை எந்த காரியனாலும் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 2026 வெளிநாடு தொடர்புகள் நல்லா இருக்கிறதுனால வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இந்த காலத்தில் உருவாக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியடில் புதிய முயற்சிகளை எடுத்து ஏதாவது ஒன்று வீட்டு அளவில் பேசணும், வீட்டில் நான் சொல்லலான் இருக்கிறேன், வீட்டில் பேசலாம், எங்கள் வீட்டில் வந்து நான் லவ் பண்ணிவிட்டு வீட்டில் சொல்லலாம்னு இருக்கேன், அல்லது நான் வீட்டில் ஏதாவது ஒன்று வந்து இந்த காரியத்தை மூவ் பண்ணலான்னு இருக்கு, வீட்டில் ஏதாவது சப்போர்ட் கேட்கலாம்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னா மே மாதத்துக்கு மேலே வந்து வீட்டில் எதனாலும் பேசுங்க. மே மாதத்துக்கு மேலே போனால் ஒரு சில சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா குரு வந்து 5ல் இருக்கிறாரு. 5ல் இருக்கிற காலம் அப்படின்னு பார்த்தா மேக்குள்ளே தான். அப்போ அந்த 5க்குள்ளே முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மே மாதத்துக்கு போனால் குருபலன் கிடையாது. திரும்பி நீங்கள் வந்து எப்போ வெயிட் பண்ணணும் அப்படின்னா 2027 தான் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 26 மேக்குள்ளே திருமணத்துக்கான முயற்சி எடுங்க. இந்த புத்திர பாக்கியங்களுக்கான முயற்சி அதே மாதிரி தான். 5ல் குரு இருக்கிறதுனால ஒரு மருத்துவங்கள் பார்த்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்களே ட்ரை பண்ணதாலும் சரி, 5வது வீட்டில் குரு இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் நான் செட்டில் ஆகலை, தள்ளி போடலாம், இன்னும் 2 வருஷம் போட்டு 3 வருஷம் போட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் அந்த தவறுகள் பண்ணாதீங்க. கல்யாணம் ஆச்சா குழந்தை பேருங்கிறது இயற்கையாக கிடைக்கணும். அந்த இயற்கையான முயற்சி எடுங்க, கிடைச்சா நன்மை. அது இந்த குரு நல்லா இருக்கிறப்ப அது இயற்கையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த நேரத்தை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து எனக்கு குறிப்பிட்ட ஏஜ் ஆயிடுச்சுங்க, நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கேன், பட் இப்போ நான் படிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக கல்வி சார்ந்த விஷயத்துக்கான முயற்சி எடுக்கலாம். ஏன்னா புதனுடைய வீடு கொடுத்த அந்த இடத்துல தான் குரு பகவான் இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல காலம் இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி தொலைதூர பயணங்கள், தொலைதூரம் சார்ந்த விஷயங்கள், வீடு மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக இந்த காலத்தில் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த 2026 ஒரு நல்ல வருஷமாக தான் இருக்குது. இந்த வருஷத்தை கரெக்டான முறை யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்ல வருஷம், பயன்படுத்திக்கங்க.
இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2026க்கான பலன்களை பார்த்தீங்க. ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். என்னுடைய சுய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் ஜாதகம் பார்க்குறேங்க, நிறைய இடத்துல வந்து நானும் பலன் கேட்குறேன், நிறைய ராசி பலனும் கேட்குறேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேருக்கு அதே மாதிரி கமெண்ட்ஸ் நான் நிறைய பார்க்குறேன். கமெண்ட்ஸ் சார் நம்ம வந்து வாழ்க்கையில் பிறந்ததே வேஸ்ட்டு, என்னுடைய வாழ்க்கை ஏன் நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் நிறைய வருத்தப்படுறீங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் தனிப்பட்ட யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த யோகம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நீச்சபங்க ராஜயோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அது என்னன்னா குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலருக்கு அந்த கிரகத்துடைய தன்மையை பொறுத்து அந்த திசைகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து சனி திசையில் பிறந்துட்டீங்க, உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து ரொம்ப வீக்காக இருக்காருன்னா கஷ்டப்படுவீங்க. அதே வந்து சனிக்கு எடுத்து புதன் திசை வருது, அப்போ அந்த புதன் திசை உங்கள் ஜாதகத்தில் யோக திசையாக இருக்குன்னு வைங்களா, அது என்ன பண்ணும் உங்களை டெவலப் பண்ணி விடுவோம். புதன் திசையுடைய மொத்த காலங்கள் பார்த்தீங்கன்னா 17 வருடம். அப்போ அந்த 17 வருடம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ புதன் திசை புதன் புத்தி முடியும், அதுக்கடுத்து கேது வரும், கேதுக்கு அடுத்து சுக்கரன் வரும். அப்போ ஒவ்வொரு புத்தி நடக்கிறப்போ அந்த சேஞ்சஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே எனக்கு டைம் சரியில்லை, நேரம் சரியில்லை, என்னால் எதுவும் முடியலன்னு நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. ஒரு டைம் பீரியட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டால் போதும். எப்போவுமே வந்து நம்முடைய 2 விதத்தில் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். ஒன்று பிறப்பு, நம்ம பிறந்துட்டோம். 2வது நம்முடைய திருமண வாழ்க்கை. 3வது மறுபடியும் திரும்பி பிறக்கக்கூடிய குழந்தை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு நிறைய பேர் நல்ல டெவலப் ஆகிறதையும் பார்க்குறோம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் கம்மியானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன? அந்த முன்னோருடைய கர்மா. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது, 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் எப்படி இருக்குது, 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய வாக்கு தனஸ்தானம் எப்படி இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் கிரகங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுய ஜாதகமே தப்பாக வச்சுருக்கிறாங்க. நம்மகிட்ட டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்கும்பொழுது ராசி நட்சத்திரம் சார் அவர் வேறு ஒன்று சொன்னார், ஆனால் நீங்கள் வேறு ஒன்று சொல்கிறீங்கிறாங்க. இல்லது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வேறு மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு எதுன்னு எனக்கு தெரியலன்னுலாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம சுய ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் கிளியர் கட்டாக எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து டைமில் நம்ம ஜாதகம் பார்த்து சொல்கிறப்போ ஒரு சில பலன்கள் வித்தியாசப்படுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான டைமிங்கே அப்படிங்கிறது 5 நிமிஷம் முன்ன பண்ண 10 நிமிஷம் முன்ன பண்ண எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது. அதை கிளியர் கட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதில் கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் டைமு பிறந்த நேரம் இருக்கணும். அப்படி இருந்தால் சுய ஜாதகம் நம்ம எடுத்துட்டு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் எந்த அளவுக்கான உயர்வு நிலை இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம், அடுத்து உங்களுடைய ஃபேமிலி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட நகர் உங்களுடைய பிஸ்னஸாக அடுத்த கட்ட நகர் எப்படிலாம் இருக்குங்கிற தெளிவுபடுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இது ஒரு ஓகே. 2வது நிறைய பேருக்கு வந்து ராசி பலன் பார்க்குறோம், ஒரு 7.5 சனி வந்துருச்சு, 7.5 சனின்னாவே 7.5 வருஷம் கஷ்டம் தாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு அந்த 7.5 வருஷமே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறதே கிடையாது. அப்படி நிறைய பண்ணும்போது நம்ம மைண்ட் செட்டில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எனக்கு கஷ்டம், அதனால் எனக்கு தடை, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்லேயே நீங்கள் பயணிக்கிறதுனாலேயே நிறைய சிரமங்களை நீங்கள் சந்திக்கிறத நீங்கள் வந்து உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், நம்ம நேரம் நல்லா இல்லை அப்படின்னா அப்போ அந்த நேரத்துக்கு தகுந்த பலன்கள் என்ன, அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அதுக்கான தெய்வ வழிபாடு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டையில் தூசு பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், தட்டிட்டு போயிடுவோம். அதே வந்து ஒரு ரத்தக்கரை இருந்தால் என்ன பண்ணுவோம், அதுக்கான வாஷ் பண்ணுற முறையில் வாஷ் பண்ணாதான் அது சரியாக அந்த மாதிரி தான். அப்போ கோயில் வழிபாடு பண்ண வேண்டியதுக்கு பண்ணணும். அதேமாரி நிறைய நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு என்ன, அதுக்கான பரிகாரம் என்ன, இறை வழிபாடு என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% சரியாயிடும். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த 2026 மட்டுமல்ல எல்லா வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாக இருக்கிறதுனால எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அதுக்கு மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜிட்ட இருந்து கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நேரில் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கனாலும் நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. நேரில் வாங்கினாலும் வாங்க. இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் வேணும், எனக்கு வந்து நான் வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமு பேர் எங்கேருந்து கூப்பிட்றீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சைட்லேருந்து உங்கள் சுயஜாத டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.